ஆனே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே நரனிலிருந்து நாராயணன் ஆவே தந்தையே உன்னாலே ஜோதி என்றே உணர்த்த வந்தே சகல சக்திகள் தந்தாயே ஞான முரளி தினமும் சொல்லி கல்மனதை கரைத்தாய் உன்னை தவிர எனக்கு யாரும் உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை இந்த உலகிலே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே கானல் நீரை கங்கையாக்க ஞானக்கடல் நீ வந்தாயே பாவமெல்லாம் அஸ்பமாகவே வந்தாய் பிரம்மா உடல் மீதே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே ராஜயோகத்தை கற்று தந்த யோகேஸ்வர சிவன் நீதானே பரந்த மனதை எனக்கு தந்தே ஸ்வர்க்கம் படைத்திட வைத்தாயே எதை இங்கே நான் அடைய வேண்டும் அதை அடைந்தே உன்னாலே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே நரனிலிருந்து நாராயணன் ஆவே உன்னாலே உன்னாலே நாராயணன் ஆவே உன்னாலே
எல்லாருக்கும் சாந்தி வணக்கங்கள். இன்னைக்கு பாபா மந்திரவாதி சொல்ற மந்திரவாதின்னு சொல்லக்குள்ள என்ன தெரியுது எங்களுக்கு, என்ன நினைக்கிறோம்? உடனே ஸ்டேஜில பார்த்த அந்த மந்திர வித்த நாராயண இந்த கை குட்டை இருக்குத்தானே, இதே ஹேங்கர்சீஃப்னு சொல்றோம், அதை எடுத்து இப்படி ஆட்டுவார், ஆடி போட்டு இப்படி கைக்குள்ள வச்சிருப்பார். கைக்குள்ள இருந்து என்ன வரும்? புறா வரும், ஏதாவது ஒன்று வரும் இல்லையா? வச்சு பாருங்க, உயிரே இல்லாத ஒரு கைக்குட்டையிலிருந்து ஒரு உயிரான ஒரு ஒரு புறா பறக்கும். அது பிடிக்கிற மட்டுமே அது பறக்கும். அப்ப இவ்வளவு ஒரு விந்தை. அந்த மாதிரி பாபா என்ன செய்யறாருங்களை பாபா அடிக்கடி சொல்லுவார், குரங்குல இருந்து குரங்கு மாதிரி இருக்கிறவங்கள கோயில்ல வச்சு வணங்கக்கூடிய விக்கிரகங்களாக மாற்றுறேன். ஏன் பாபா குரங்குன்னு அடிக்கடி சொல்றாரு? குரங்கு வந்து பாத்தீங்கன்னா பற்றுக்காண்டிதான் சொல்றவர் குரங்கு. பந்தனங்களை பற்றுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, குரங்கு சேட்டியல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிதான் நாங்க சேட்டையில் விட்டு கொண்டிருக்கிறோம். பாபா அடிக்கடி தெய்வீக குணங்கள், அப்ப தேவதைண்டா என்ன தெய்வீக குணங்கள் நிறைந்த அந்த எந்த விதமான அப்பளுக்கும் இல்லாத உயர்ந்த குணங்கள் உள்ள அப்பேற்பட்ட ஆக்களாக பாபா மாத்துற பெரிய வித்தியாசம். அதே மாதிரி இன்னைக்கு பாட்டுல இந்த கல்லுல இருந்து நரன்ல இருந்து நாராயணன். நரன்ன்றது அசுர குணங்கள் படைத்தங்களை பல உயர்ந்த குணங்கள் படைச்ச தேவனாக, நாராயணன்றது தேவர்கள் மாக்குறேன் என்று சொல்றேன். அதுக்கு என்ன ப்ரோசஸ், என்ன ப்ரோசஸ்? பெரிய வித்தியாசம். டெய்லி ஞானம் யோகம் மறக்கிறோமா? யோகம் செய்யறதுக்கு மறக்கிறோமா? ஞானத்தை கேட்கறது அதொண்டு இருக்குது. டிக்கிங் த பாக்ஸ்ன்னு சொல்லி, ஓகே நான் முரளி கேட்டாச்சு இல்ல. இந்த முரளியை வந்து எவ்வளவு எனக்குள்ள உள்ளுக்கு போகுது, எனக்குள்ள நான் தாரணை பண்ண ஏதாவது ஒற்று பாயிண்ட் வெளியில கூட நீங்க சொல்ல தேவையில்ல, எனக்குள்ள நான் அந்த மாற்றத்தை கொண்டு வரேன்னு பார்க்கணும். காலம் ஓடிக்கொண்டே போகுது. பாபா கொஞ்ச நாளாவே சொல்லி கொண்டு வர நெருங்கிட்டு காலத்தின் அறிவுறுத்தல் சொல்லிக்கொண்டே இருக்கேன். 19 இந்த வருஷத்தோட 90வது வருஷம் முடிஞ்சுது. பாபா இதுவும் வாணியில சொல்லியிருக்கிற, கடைசி காலங்களை நீங்க எந்த முயற்சியும் செய்யலாது. செய்ய நினைச்சாலும் உங்களால செய்ய முடியாது. இப்பதான் ஒரு கொஞ்ச காலம், மேபி 1 year or 2 years மேக்சிமம் இல்லையா? அதுல நான் என்ன முயற்சி செய்யவேன் அதை பார்க்கணும். அன்னைக்கு கூட ஒரு கேள்வி யாரோ ஒரு பிரதர் நினைக்கிறேன், என்ன அன்னைக்கு கிளாஸ்ல சனிக்கிழமை கிளாஸ்ல கேட்டார். கேள்வி எனக்கு மறந்து போச்சு. அந்த விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருக்கிற ஆக்கள்ட அவைகளுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருஷம் இருந்துச்சு. இப்ப வந்தார்கள் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கோவிலுக்கு பிறகு வந்தார்கள். அவளுக்கு பிரம்மம் தாதி குல்சார்ல இருந்து பார்க்கறது கூட இல்லை. முழுக்க வந்து வீடியோவில் தான் அவைகள் பாப்தாதான்ற பாலனை நடக்குது. அப்ப எப்படி அவைகள் வந்து முன்னேறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆழமான ஒரு இது வந்து நான் என்னுடைய பிராமண வாழ்க்கையில சொல்றேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த தாதி மாற்ற, அப்ப ஹிந்தியில தான் புக்ஸ் எல்லாம் இருந்தது.
தாதி இந்த அஷ்ட ரத்னங்கள் சொல்லி இந்த ரத்னங்களோட புத்தகம் ஒன்று இருக்குது. அதை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சண்டேயில ஒவ்வொரு சண்டையும் அதை வாசிப்போம்னு சொன்னா அதுக்கு பாலும் ஒரு நாளைக்கு வாசிப்படும், மிச்ச நாட்களில் வாசிப்படாது. அதுக்கப்புறம் நான் எஃபர்ட் எக்ஸ்ட்ராவா, உங்களுக்கு தெரியும் ஊட்டி ராஜேஸ்வரி சிஸ்டர் அவ கொண்டு வச்சு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன் அந்த புத்தகத்தை தமிழ்ல இதன்றதுக்காண்டி, இல்லாட்டி இதை வாசிக்கிறதுக்காண்டி அவ கொஞ்சம் எபிசோட்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்பினவன். ஏனென்றா அந்த அளவு எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, படிக்க ஆசை, படிப்பிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா இப்ப கோவிட் அப்புறம் வந்தாங்களுக்கு எத்தனை கிளாஸ், எல்லாம் A to Z அத்தனையும் உங்களுக்கு முன்னால கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க பயிற்சி பண்ண மட்டும்தான். அதுக்கு டைம் கொடுக்குறோமா பாருங்க. பழைய ஆக்களும் சரி, புதிய ஆக்களும் சரி. அப்ப உங்களுக்கு இப்ப அதான் பாபா சொல்ற, கடைசியில வந்தாலும் ஃபாஸ்டா போலாம். என்ன இதுதான் நீங்க உங்களுக்கு தரப்பட்ட விஷயத்த நான் பயிற்சி பண்ணி நான் அதுல மேக்சிமம் பெனிஃபிட் எடுக்கிறேன்னா இல்லையாண்ட பார்ப்போம். என்ன அந்தளத்துக்கு ரிசோர்சஸ், அதாவது என்ன சொல்ற ரிசோர்சஸுக்கு எல்லா விதமான வளங்கள், அந்த வளங்களும் உங்களுக்கு முன்னால இருக்குது. என்ன கிளாஸ், எத்தனை சீனியர். அன்னைக்கு அந்த பிரதர் சொன்ன ஜெயந்தி மேனை பார்க்கறதுனாலே பெரிய விஷயம் உண்டு. இங்க எங்களுக்கு ஜெயந்தி மேன் இருக்கிறா, நான் பாக்குறேம்மா, அவன் கிளாஸுக்கு வரோம்மா, பர்சனலா, நாட் ஜூம், பர்சனலா. அந்த காலத்துல தாதி ஜானகியை பற்றி சங்கர் பிரதர் சொல்றாரு, எத்தனை பேர் வாரீங்க தாதி வாரக்குள்ள. இப்ப அவ போயிட்டா, எல்லாரும் போய் இப்ப ஜெயந்தி பெண்ல நிக்கிறோம். யூஸ் பண்றோமா நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அதான் நான் அன்றைய கூட ஷேர் பண்ணக்குள்ள, இருக்கிற நேரத்துல பருவத்தே பயிர் செய்யணும்னு சொல்றோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நாங்க இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோமா, இல்லாட்டி ஓகே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அது உடம்பு பிரச்சனை. இன்றைக்கு பாருங்க உள்ள குளிர், நான் யூஸ்வலி வர மாதிரி வெளியில பார்த்தா ஃபுல்லா பனி. அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேணும். அப்ப தடைகள் வெறும், அந்த தடைகளை நான் தாண்டி போறேன்னா நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம். அப்ப நரன்ல இருந்து நான் எப்படி நாராயணாக மாறதுக்கு எத்தனையோ முயற்சி இருக்கு. இப்ப நான் தான் என்னுடைய அஜெண்டாவை போடணும், என்னுடைய லிஸ்ட். ஓகே, நான் இது செய்ய போறேன், என்ன மாற்றிக்கொள்றதுக்கு. எனக்குள்ள பாபா சண்டே வானிலை என்ன சொன்னார், உங்களுக்கான முயற்சி என்னன்னு கேட்டேன். முக்கியமான ஒரு பாயிண்ட். எஸ், நாங்க செய்யறோம் சர்வீஸ். இங்க ஆக்சுவலி பாத்தீங்களா, சேவைக்கு வந்திருக்கிறீங்க, சேவை செய்யறதுக்கு வாரம். ஆனா எனக்குண்டு என்ன சுய சேவை நான் எவ்வளவு செய்யறேன், எவ்வளவு நேரத்துக்கு நான் இருக்கிறேன் மெடிடேஷன்ல. அவசர சம்ஸ்காரம் மாறோன்ற ஒரு வழி இருந்து யோகா பண்றேன். லேக்கா சிஸ்டர் 1.5 வருஷத்துக்கு முந்தி சொல்லி போட்டு போனவன், குறைஞ்சது 3 மணித்தியால. சரி வேணா 3 மணித்தியாலம் போனா, நான் இன்னும் கொஞ்சம் ஷோர்ட்டா சொல்லுவேன். சரி 1.5 மணித்தியால இருக்கிறமா ஒரு நேரத்துல. இதெல்லாம் உங்களுக்கு உரிய முயற்சி. என்ன சொல்லணும் போல இருந்துச்சு, வந்துட்டு. ஓம் சாந்தி. இன்னைக்கு 18/11/2025 காலை முரளி பாப்தாதா. சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் மாத்திரமே அவன் என்ன சொல்ற, உண்மையான தனித்துவமான மந்திரவாதிகள். உண்மையான தனித்துவமான மந்திரவாதிகள். நீங்கள் மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற மாயாஜாலத்தை செய்ய வேண்டும். மாயாஜால வித்தியன்னு தான் சொல்லினோம் இல்லையா, கண்கட்டி வித்தியன்னு கூட சொல்லிடுறேன் சில நேரத்துல.
கேள்வி: சிறந்த முயற்சி செய்யும் மாணவர்களின் அறிகுறிகள் யாவை? சிறந்த முயற்சி செய்யும் மாணவர்களின் அறிகுறிகள் யாவை? பதில்: அவர்கள் திறமை சித்தி எய்துகின்ற, அதாவது வெற்றி மாலையில் வருவதற்கான இலக்கினை கொண்டிருக்கின்றனர். பாஸ் வித் ஒன்னர்ஸ் சொல்வார் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற, அடுத்தது வெற்றி மாலையில நான் வரணும்ன்ற அந்த இலக்கு அவருக்கு எப்பவுமே இருக்கும். இலக்கு இருந்தா தான் அதை நோக்கி நான் பயணிக்கலாம். என்னுடைய இந்த பிராமண வாழ்க்கையில என்னுடைய எய்ம் என்ன? அந்த வாய்ப்பாடு சொல்ற மாதிரி சொல்லி போடுவோம். லட்சுமி நாராயண இல்ல, அதுக்கு நான் என்னென்ன ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அது எண்ட் ப்ராடக்ட், கடைசி நிலை. அதுக்கு முதல் பையத்தான் நான் போகணும் அதை நோக்கி. அப்ப நான் ஒவ்வொரு நாளைக்கும் போறேன்னா ஒரு ஒரு வரையறையோ என்னன்னு சொல்லலாம், ஒரு அடி எடுத்து வைக்கிறேன்னா, சரி இன்றைக்கு இன்றைக்கு வேணாம், இந்த கிழமைக்கு நான் இந்த அடி எடுத்து வைக்கிறேன்னா நாங்க போட வேணும். அப்ப இலக்கினை கொண்டிருக்கிறார். அவர்கள் தமது புத்தியில் தந்தை ஒருவரின் நினைவை மாத்திரமே கொண்டிருக்கின்றனர். இருந்தால்தான் என்னால் அந்த மாற்றத்தை கொண்டு வரும். தந்தையை மட்டும். அவர்கள் தமது புத்தியின் யோகத்தை தமது சொந்த சரீரங்கள் உட்பட சகல சரீர உறவினர்களிடமிருந்தும் துண்டித்து ஒரே ஒருவரிடம் மாத்திரம் அன்பு செலுத்துகின்றார்கள். அத்தகைய முயற்சியாளர்கள் மாத்திரமே மாலையில் மணிகள் ஆகுகின்ற. இதே விஷயத்த பாபா அன்றைக்கு சண்டே மணில கொஞ்சம் வித்தியாசமா சொன்ன. என்ன சொன்ன? சரீரத்தை மறந்துட்டீங்கன்னா எல்லாத்துல இருந்து ஈஸியா விலகிடுவீங்கன்னு சொன்னேன். நான் சரீரம் என்று நெச்சிட்டேன் என்று சொன்னா அது சம்பந்தப்பட்ட அத்தனையும் என்ற புத்திக்குள்ள வந்துடும். ஒவ்வொன்றா வரும். சிவகுமாரி என்று சொல்லிட்டேன் என்று சொன்னால் சிவகுமாரிக்கு என்னென்ன டியூட்டி எல்லாம் இருக்குது? ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு கிராண்ட் மதரா இல்லையா, அம்மம்மாவா, ஒரு மகளா, அத்தனையும் வந்துடும். அதே நேரத்துல நான் ஆத்மான்னு நினைச்சிட்டேன்னு சொன்ன பாயிண்ட் ஆஃப் லைட் அதுல எல்லாத்துல உண்மையா அந்த உணர்வுக்குள்ள நீங்க போயிடுச்சுங்களா? எல்லாத்துல ஒன்றுமே நினைவு இருக்கா. அப்ப சரீரத்தை நான் நினைச்சேன்னா அத்தனையும் வந்துடும். அப்ப அந்த ஒருவர்கிட்ட அந்த அன்பு எனக்கு போகுடியா இருக்கும். அத்தகைய முயற்சியாளர்கள் மாத்திரமே மாலையில் மணிகள் ஆகுகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மந்திரவாதிகள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே தந்தையும் மந்திரவாதி என்று அழைக்கப்படுகின்றார். மனிதர்களை தேவர்களாக மாற்றக்கூடிய வேறு மந்திரவாதிகள் எவரும் கிடையாது. இது மாயாஜாலம் அல்லவா? நீங்கள் பாரியளவு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான பாதையை காட்டுகின்றீர்கள். உலகத்துல சம்பாதிக்கிறது தான் எல்லாரும் ஓடினா, 1க்கு 2 வேலை இல்ல, நான் இவ்வளவு படிச்சாத்தான் இவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த லைன்ல படிச்சாதான் மேக்சிமம் ஏர்ன் பண்ணலாம், இப்படித்தான் ஒருத்தர் ஓடிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் பாரியளவு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான பாதையை காட்டுகின்றீர்கள். 21 பிறவிக்கு பாரியண்டா பெரிய அளவுல
ஐயோ போட்டீங்க. பாடசாலை ஆசிரியர்கள் எவ்வாறு ஒரு வருமானத்தை சம்பாதிப்பது என உங்களுக்கு காண்பிக்கின்றார்கள். இந்த கல்வியும் ஒரு வருமானமே ஆகும். பக்தி மார்க்கத்தில் உள்ள கதைகளும் சமய நூல்களையும் கல்வி என்றழைக்க முடியாது. நம்ம பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் சொல்ற. அதில் வருமானம் இருப்பதில்லை, அங்கு செலவு மட்டுமே ஏற்படுகிறது. என்ன செய்வோம்? எல்லாம் ஒவ்வொன்றா செய்வோம் இல்லையா? தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் பக்தி மார்க்கத்தில் படங்களை செய்வதற்கும் ஆலயங்களை கட்டுவதற்கும் வழிபடுவதற்கும் அதிகளவை செலவழித்தீர்கள். அது மட்டுமா? இவ்வளவு கொட்டு கூட கூடியா பூ, கலன்கலனா பால். எனக்கு அந்த ரெண்டும் தான் இந்த பக்தியில பிடிக்காத விஷயம். சத்தியமா அந்த பாலை கொட்டு 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 ஊத்துறது, இது கூட கூடியா பூ கணக்கு. அந்த பூ மரத்துல விட்டு அவ்வளவு அழகா இருக்கும். கூட கூடியா கொண்டு கொட்டி அது அடுத்த நிமிஷம் அவ்வளவு என்ன காலில் விடிப்பட்டு தண்டு. அப்படி எவ்வளவு ஒவ்வொன்றா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாம் செய்திருக்கணும். செலவழித்தீர்கள். ஓர் ஆசிரியர் குறைந்தபட்சம் உங்களை ஒரு வருமானத்தை சம்பாதிக்கும்படி செய்கின்றார். அங்கு ஜீவனோபாயம் இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுடைய கல்வி மிக மேன்மையானது, உலகத்துக்குள்ள உயர்ந்தது. ஒரு காலத்துல என்னன்னு சொல்ற, அச்சூரியல் கோர்ஸ் படிச்சாதான் உள்ளதுக்குள்ள ஹையஸ்ட் சம்பளம். என் மகன் அப்படித்தான். அதுதான் டாப் ஏர்னிங் சேலரி அம்மா. ஐ வாண்டட் டு டூ தட். அப்படி பார்த்து பார்த்து படிக்கிறோம் இல்லையா? பாபா என்ன சொல்றார்? உங்களுடைய கல்வி மிக மேன்மையான. நீங்கள் அனைவரும் கற்க வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் மனிதர்களை தேவர்களாக்குகின்றீர்கள். ஏனைய கல்விகள் மூலம் உங்களால் சட்டத்தரணி போன்றோராக முடியும். அது ஒரு புறவிக்கு மட்டுமே ஆகும். இங்கு பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு இருக்கின்றது. இதனாலேயே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய போதையை கொண்டிருக்க வேண்டும். தூய ஆசை என்று சொல்வார் பாபா, இன்றைக்கு தூய போதை என்றார். இது மறைமுகமான போதையாகும். இது எல்லையற்ற தந்தையின் அற்புதம். இது அத்தகைய ஆன்மீக மாயாஜாலம். நீங்கள் பரமாத்மாவை நினைவு செய்வதன் மூலம் சத்தோ பிரதானமாக வேண்டும். உங்களை எருதாக கருதி கொள்ளுங்கள் என்று ஒருவரிடம் ஒரு சன்னியாசி கூறினார். பின்னர் அந்த நபர் சென்று ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்து தன்னை அவ்வாறு கருதினார். பின்னர் நான் ஒரு எருது, எவ்வாறு என்னால் இங்கிருந்து வெளியேற முடியும் என அவர் கூறினார். என்ன அந்த மைண்ட் செட் என்ன ஆயிட்டுது? நான் எழுதுறதுண்டே வந்துட்டுது. தந்தை கூறுகின்றார், நீங்களாராம்? பாபா என்ன சொல்றாரு உங்களுக்கு? குழந்தை மட்டுமா? பாபாண்ட முக்கியமான விஷயம் என்ன? நீங்கள் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீர்கள். பாபாண்ட ஃபர்ஸ்ட் தெய்வீக குணம் இல்லையா? ஆத்மாட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீர்களானால் நீங்கள் இப்போது தூய்மையற்றவர்களாகி விட்டீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தூய்மையானவர்களாகுவீர்கள். இந்த ஞானத்தை செவிமடுப்பதன் மூலம் நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணாக மாறுகின்றீர்கள். அதாவது மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். தேவராஜ்யம் உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் இப்போது பாரதத்தில் தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். தந்தை கேட்கின்றார். என்ன கேட்கிறார் தந்தை? நான் உங்களுக்கு வழங்குகின்ற ஸ்ரீமத் சரியானதா அல்லது சமய நூல்களின் வழிகாட்டல்கள் சரியானதா? அவ கேட்கிறார் எங்கள்கிட்ட. நீங்களே தீர்மானியுங்கள்.
உங்களோட கையிலேயே விட்டுட்டேன். கீதையானது சகல சமய நூல்களிலும் ரத்னமான ஸ்ரீமத் கீதை எனப்படுகிறது. அது குறிப்பாக எழுதப்பட்டுள்ளது. இப்போது கடவுள் என அழைக்கப்படுபவர் யார்? அது அசரீரியான சிவனே என நீங்கள் அனைவரும் நிச்சயமாக கூறுவீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்களான அவருடைய குழந்தைகள். அவன் 2 விஷயத்த ஒரே லைன்ல சொல்ற. ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்களான அவருடைய குழந்தைகள். அவரே ஒரே ஒரு தந்தை ஆவார் இல்லையா? சகோதரத்துவத்தை பாபா வலியுறுத்துற. நான் அப்பா, நீங்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சகோதரர்கள். ஆத்மா ரூபத்துல ஆத்மா ஆண். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் காதலிகள். நீங்கள் அதி அன்பிற்கினியரான என்னை நினைவு செய்கின்றீர்கள். ஏனெனில் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தேன். அதனூடாக நீங்கள் நடைமுறையில் மனிதரிலிருந்து நாராயணனாக மாறினீர்கள். அவர்கள் சத்திய நாராயணனின் கதையை செவிமடுப்பதாக கூறுகின்றார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் மனிதரிலிருந்து நாராயணனாக முடியும் என்பதை அவர்கள் நம்புவதில்லை. கதை கேட்கணும்னு கேட்பினான். ஆனா நான் அப்படி ஆகுவனோடு கேட்டா அதுங்க அவருங்க நான் எங்க அப்படித்தானே சொன்னான். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த ஞானம் என்னும் 3வது கண்ணை வழங்குகின்றார். அதனூடாக நீங்கள் ஆத்மாக்களை பற்றி அறிந்து கொள்கின்றீர்கள். சரீரமின்றி ஆத்மாவால் பேச முடியாது. ஆத்மாக்களின் வசிப்பிடம் நிர்வாண தாமம் என்றழைக்கப்படுகின்றது. என்னத்தை சொல்றாங்க? புள்ளிதான். எல்லாரும் புள்ளியாத்தான் இருக்க போறோம். குழந்தைகளாக்கி நீங்கள் இப்போது அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய புத்தியிலிருந்து துன்ப தாமத்தை நீக்குங்கள். என்ன சொல்றார் பாபா? இதை எப்படி எடுப்பீங்கள்? புத்தியிலிருந்து துன்ப தாமத்தை நீக்குங்கள். நீங்கள் அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் தான் நினைவு செய்யணும். எப்படி நினைக்கிறது? ஆத்மா இண்டாத்தான் முடியும். நான் ஒரு புள்ளி இண்டாத்தான் நான் அங்க அதை நினைக்கலாம், அந்த மற்றதுக்கு போகலாம். இங்க நான் சரீரம் உண்டு நினைச்சிட்டு இருந்தா இங்க இழுக்கு எல்லா துன்பமும் வந்துடும். இப்ப இங்க எது மறக்கணும்னா அகேன் புள்ளி இல்லையா? பயிற்சி பண்றீங்களா? அருமையான பயிற்சி இந்த மாசம். அவியத்தை ஷாரா. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது எது சரி எது பிழை என்ற புரிந்துணர்வை பெற்றுவிட்டீர்கள். செயல்கள், நடுநிலையான செயல்கள், பாவகரமான செயல்களின் அர்த்தமும் இப்போது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அன்றைக்கு சண்டே வானிலை பாபா கர்ம தத்துவம் சொன்னேன். தெரிஞ்சு கொண்டு கர்ம தத்துவத்தை தெரிஞ்சு கொண்டு நீங்க பிள்ளையான செயல்களை செய்தா 100க்கு 1000 மடங்கு தண்டனை கிளியரா பாபா சொல்லி வச்சிருக்க. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். தண்டனை தர போறது எங்களுக்கே அங்க நேரம் தண்டனை கொடுப்போம். மனசாட்சி எங்களை விட அது கொல்லும். இப்ப என்னதான் சொல்லி கொண்டு மாத்தி கொண்டிருந்தாலும் உள்ளுக்கு போய் நீங்க ஆழத்தும் பாபா அடிக்கடி சொல்லுவ இதய கண்ணாடியில உங்களை பாருங்கொண்டு. அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா கடைசியில போற நேரம் அப்படியே எல்லாம் ரீலா வந்து நிற்கும். எங்களுக்கு நாங்களே என்ன அப்படி எல்லாம் செய்துட்டேனேட்டு லாபப்படுவோம். இது இப்பவே எங்களுக்கு சொல்ற ஞாபகப்படுத்துறாரு இல்லையா? தந்தை குழந்தைகள் இது குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த விடயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். புரிந்து கொண்டுட்டீங்களா?
கர்ம தத்துவத்தின் மகத்துவம். வேறு எந்த மனிதர்களுக்கும் தந்தையை தெரியாது. தந்தை கூறுகின்றார், இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ராவண ராஜ்யத்தில் அனைவரது செயல்களும் பாவகரமானவை. சத்திய யுகத்தில் சகல செயல்களும் நடுநிலையானவை. அங்கு குழந்தைகள் எவரும் பிறக்க மாட்டார்களா என சிலர் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு கூறுங்கள், அது விகாரமற்ற உலகம் என்றழைக்கப்படுகின்றது. எனவே 5 விகாரங்களும் எங்கிருந்து வரும்? இது மிகவும் எளிமையான விடயம். தந்தை இங்கிருந்து அதனை விளங்கப்படுத்துகின்றார். பாபா வந்து சொன்னதால இத்தனை உங்களுக்கு தெரியுது. எனவே இதனை மிக விரைவாக சரியென புரிந்து கொள்பவர்கள் மிகவும் விழிப்பானவர்கள் ஆகுவார்கள். இதை புரிஞ்சு கொண்டீங்கள்டா கர்ம தத்துவம் என்னுடைய விஷயங்களை எப்பவுமே எப்படி இருப்பினாம் லேட்டா எந்த பாவம் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு செகண்டும் எப்படி இருக்கும் புரிந்துணர்வோடு இருப்பினான். விட்டி பூச்சிகள் சுவாலையை நோக்கி வந்து அதனை விட்டு நீங்கி பின்பு மீண்டும் திரும்பி வருகின்றன. பார்த்திருப்பீங்கள் இல்லையா அந்த பூச்சிகள் எப்படி சுத்தி சுத்தி வரும்னு சொல்லி. அது ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் அந்த வெளிச்சம் அந்த மற்ற விளக்கு வச்சா தெரியும். அந்த கண்ணாடியால மூடி போய் லண்டன் இல்லையா, அப்படி வந்து சுத்தி சுத்தி கொண்டு நிற்கும் இல்லையா. இந்த கொஞ்சம் பார்த்தா எல்லாம் ஒரே சிலது அப்படி விழுந்து செத்து போய் கிடக்கு. அதான் உதாரணம் பாபா அடிக்கடி சொல்றது. அப்ப சுவாலையில் எரிந்து போகின்றன. அது பொதுவான விடயம். பல விட்டிற் பூச்சிகள் சுவாலையில் எரிந்து போகின்றன. தீபாவளியின் போது பல சிறிய பூச்சிகள் வெளிப்பட்டு எரிந்து போகின்றன. அவை பிறந்து இறந்து விடுகின்றன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அவர்கள் இறுதியில் வந்து பிறந்து மீண்டும் இறந்து விடுகின்றார்கள். என்ன இந்த லைஃப் வந்து கொஞ்ச நாள் தான் சொல்றார். இந்த என்ன கருத்து வருவினா ஞானம் கேப்பினா அவ்வளவுதான் விட்டுட்டு போயிடுவினான். எத்தனை பேர் இப்படி நடந்திருக்கு கடகட்டுக்கு முன்னாலேயே தெரியும் இல்லையா. சில ஆட்கள் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போவினா, சில ஆட்கள் மதுவனத்துக்கு போனதோட சரி அவ்வளவுதான். வேற அது மட்டும் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து அதான் பிறந்து இறந்து விடுகிறார்கள். அவர்கள் பூச்சிகள் போன்றிருக்கின்றார்கள். தந்தை உங்களுக்கு உங்களுடைய ஆசியை வழங்குவதற்காக வந்து விட்டார். எனவே நீங்கள் திறமை சித்தி எய்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்ல மாணவர்கள் பெரும் முயற்சி செய்கின்றார்கள். இந்த மாலை திறமை சித்தி எய்தியவர்களின் மாலையாகும். தொடர்ந்தும் சாத்தியமான அளவுக்கு அதிக முயற்சி செய்யுங்கள் சொல்லிட்டார். சாத்தியமான அளவுக்கு, அது கூட பொறுத்ததில் அளவுகோல் உங்களுக்கு தெரியும். விநாச வேளையில் அன்பான புத்தி கொண்டிராதவர்கள் உள்ளனர் என கூறப்படுகிறது. உங்களால் இதனை விளங்கப்படுத்த முடியும். எங்கள் புத்திகள் தந்தை மீது அன்பு கொண்டவை. நாங்கள் வேறு எவரையும் அன்றி தந்தையையே நினைவு செய்கின்றோம். தந்தை கூறுகின்றார், உங்களுடைய சரீரங்கள் மற்றும் உங்கள் சகல சரீர உறவினர்களையும் துறந்து சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். துறந்துண்டா என்ன? துறந்துண்டா அப்படி துறக்கிறாரு. அவையோட நினைவு இல்லாம அற்ற நினைவு இருக்கணும் கொடுக்காது. ஒரு நேரத்துல ஒரு ஆளைத்தான் நினைக்கலாம், ஒரு விஷயத்தை தான் நினைக்கலாம். நீங்க சரீரம் சம்பந்தப்பட்ட உறவுகளை நினைச்சீங்கன்னா பாபா இல்லை, பாபாவை நினைச்சீங்கன்னா அவையில் இல்லை, அவ்வளவுதான். அப்ப உங்களை எதை செய்ய சொல்றாரு பாபா? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், மற்ற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டுடும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள், உங்களோட முகம் தெரியல சிஸ்டர், பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை அதிக அளவு நினைவு செய்து
ஓ துன்பத்தை நீக்குபவரே, சந்தோஷத்தை அருள்பவரே என கூறி வந்தீர்கள். எனவே தந்தை நிச்சயமாக சந்தோஷத்தை அருள்பவர். ஸ்வர்க்கம் சந்தோஷ தாமம் என அழைக்கப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை தூய்மையாக்குவதற்கு வந்து விட்டேன். முதலாவது விஷயம் என்னவற்ற? தூய்மைதான், தூய்மையாக்குறதான். காமச்சிதையில் அமர்ந்ததனால் எரிந்து போய்விட்ட குழந்தைகள் மீது நான் வந்து இந்த ஞான மழையை பொழிகின்றேன். நான் குழந்தைகளாகி உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றேன். தந்தையை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். இதில் பாபா சொன்னார், நான் வந்து ஞான மழையை பொழிகிறேன். அடுத்தது, குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றேன். எது முதல்? ஞானம் முதலா யோகம் முதலா? எதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் இப்ப அருசக்கல்ல அதான் யோசிச்சேன், எது முக்கியம்? 2 கண்ணுல எந்த கண் முக்கியம் உங்களுக்கு? 2 சட்டையில எந்த சட்டை முக்கியம்? ஒரு சட்டை முக்கியமா பறக்கிறதுக்கு? ரெண்டும் வேணும். ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். 2 கண்ணும் ஒழுங்கா வேலை செய்யத்தான் ஒழுங்கா பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கு கண். மூடிக்கொண்டு பார்த்து பாருங்க. 2 கண்ணும் முக்கியம். அதே மாதிரி 2 ரெக்கை. பாபா அடிக்கடி சொல்ற, ஞானம் ரோகம் 2 ரெக்கைகள். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்ற தந்தனை நினைவு செய்யுங்கள், அப்ப உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் தேவதைகளின் தாமத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். நீங்கள் மந்திரவாதிகளும் ஆவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய உண்மையான மாயாஜாலத்தை இட்டு போதை கொள்ள வேண்டும். சில மந்திரவாதிகள் மிகவும் நல்லவர்கள், அத்துடன் திறமைசாலிகள். அவர்களால் பல பொருட்களை தோன்றச் செய்ய முடியும். எவ்வாறாயினும் இந்த மாயாஜாலம் தனித்துவமானது. வேறு எவராலும் அன்றி ஒரே ஒருவராலேயே அதனை கற்பிக்க முடியும். நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். இந்த கற்பிதழ்கள் புதிய உலகிற்கானவை. அது புதிய உலகமாகிய சத்தியயுகம் என்றழைக்கப்படுகின்றது. புதிய உலகத்துக்கு என்ன படிப்பிக்கிறார் பாபா? என்னத்த புதிய உலகத்துக்கானது? என்னத்துக்கு பாபா சொல்றார்? புதிய உலகத்துல எப்படி இருக்கிறான்? ஆத்மா உணர்வு. முதலாவது ஞானம் என்ன? நீ ஆத்மா. என்னையா? நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். எவருக்கும் அதிமேன்மையான சங்கம யுகத்தை பற்றி தெரியாது. நீங்கள் அத்தகைய மேன்மையான மனிதர்களாகுகின்றீர்கள். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். பிராமண ஆசிரியரான நீங்கள் வகுப்பை எடுக்கும் போது முதலில் அனைவரையும் எச்சரிப்பது உங்களுடைய கடமை ஆகும். என்ன சொல்லட்டாம்? அவர்களுக்கு கூறுங்கள், சகோதர சகோதரிகளே, இங்கு உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு அமர்ந்து, நான் வாசிக்கல, அமர்ந்திருங்கள். முதலாவது பாடம் என்ன? முதலாவது அங்க போறதுக்கு முதலாவது இது என்ன? நான் ஆத்மா. அமர்ந்திருங்கள். இந்த ஆத்மாவாகிய நான் இந்த அங்கங்களினூடாக செவிமடுக்கின்றேன். தந்தை உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தையும் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். எந்த மனிதர்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள்? அனைவரும் அவ்வாறு எடுப்பதில்லை. எவரும் இதை பற்றி சிந்திப்பதில்லை. நாங்கள் எடுக்கிறோம் சிந்திப்பதும் இல்லை. அவர்கள் தாங்கள் செவிமடுக்கின்ற அனைத்திற்கும் அது உண்மைதான் என கூறுகின்றனர். உண்மை உண்மை சொல்லிவினார். அனுமான்
காற்றிலிருந்து தோன்றியதாக யாராவது ஒருவர் கூறினால் அது உண்மை என அவர்கள் கூறினர். அதனில் வாயு பவன் வாயு தான் தகப்பன் சொல்லினான். அதன் பின்னர் அவர்கள் மற்றவர்களுக்கு தொடர்ந்தும் அந்த கதைகளை கூறும்போது அதை செவிமடுப்பவர்களும் அது உண்மைதான் என கூறுகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் எது சரி எது பிழை என புரிந்து கொள்வதற்கு உதவுகின்ற இந்த ஞான கண்ணை இப்போது பெற்று விட்டீர்கள். அதனால் நீங்கள் சரியான செயல்களை மாத்திரமே செய்ய, அண்டர்லைன் பண்ணுங்க, சரியான செயல்களை மாத்திரமே செய்ய வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்திரமிருந்து இந்த ஆட்சியை பெற்றுக்கொள்வதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த தந்தையே சகல ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தை கூறுகின்றார், இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிலும் என்ன இருக்கு? சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன சொல்லாமா? நான் இது கூட ஆழமா சிந்திக்கிறேன். பாஸ்ட்ல சொல்லாம இருக்கின்றன சொல்லி டெய்லி உருவாக்குறோம். என்னென்ன எல்லாம் எனக்குள்ள வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறேனோ அதன் அடிப்படையில சம்ஸ்காரம் உருவாகுது. நாங்க விரும்பினாலோ விரும்பாட்டிலோ அந்த இன்ஃபர்மேஷன். ஏன் பாபா சொல்ற தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத கேட்காத, ஏன் சொல்ற? டெய்லி அதன் தாக்கம் உங்களுக்குள்ள இருக்கு. எங்களை உணராமலே அது போய் படிஞ்சிடும். இப்ப ஒரு ஆளுண்ட ஒரு நீங்க பாக்குறீங்க, ஒரு ஆளுண்ட பிஹேவியரை பார்க்கக்குள்ள அது என்ன ஆகுது? பாபா உள்ளுக்குள்ள விடாதீங்க, வடிகட்டுங்கன்ற. பாக்குறீங்களா, தெரிஞ்சு கொள்றீங்களா, ஆனா உள்ளுக்கு அதை பதிச்சு கொள்ளாதீங்கன்ற. அப்ப ஒவ்வொரு நடத்தையும் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக பதிஞ்சு தண்டி கொண்டிருக்குது. இது ஆழமான ஒரு விஷயம். ஒரு வார்த்தை ஒரு ஆள் கதைக்குதுன்னு சொன்னா, ஒரு செயல் அதை பார்க்கிறோம்னு சொன்னா, அதின் அடிப்படையில நம்ம அடுத்த முறை நாங்க தோட்டம் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இல்ல. வெரி டீப். சொல்ல ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவிலும் சம்ஸ்காரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஆத்மாக்கள் தங்கள் சம்ஸ்காரங்களை தங்களுடன் எடுத்து செல்வ. அடுத்தது என்னென்னலாம் பதிவு இருக்குதோ அதெல்லாம் என்ன அறைக்குள்ள அப்படியே ஸ்டோ பண்ணிப்பட்ட மாதிரி அதையும் கொண்டுதான் போவோம். அதன் அடிப்படையில தான் நீங்க உங்களுக்கு வர அப்பா அம்மா எல்லாமே அமையுது. நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எங்க வாரீங்க, யாரோட கர்ம கணக்கு வர எல்லாமே அந்த அடிப்படையில தான். ஆழமான விஷயம். அப்ப அந்த சம்ஸ்காரங்கள், ஆத்மாக்கள் தங்கள் சம்ஸ்காரங்களை தங்களுடன் எடுத்து செல்வார்கள். குழந்தை பருவத்தில் ஒருவரின் பெயர் போற்றப்படும் போது அவர் தமது முன்னைய புறவியில் இத்தகைய செயல்களை செய்தார் என்று புரிந்து கொள்ளப்படுது. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி ஃபேமஸான மியூசிஷியன்ஸா இருப்பினோம், பாட்டு பாடுவினோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் என்ன பழைய ஜென்மத்திதோட பிறக்கினான் இல்லையா? அந்த பதிவுகள் நல்ல கிளியரா அந்த ஆத்மாவில தெரியுது, வெளியில வருகுது. ஒருவர் தனது முன்னைய புறவியல் கல்லூரி ஒன்றை கட்டியிருந்தால் தனது தற்போதைய புறவியில் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்வார். செயல்களின் அந்த கர்ம கணக்கு இருக்கின்றது. அவண்டைக்கு கர்ம தத்துவத்தை பற்றி சொல்ற இல்லையா? நீங்க என்ன செய்யறீங்களோ அந்த கர்ம கணக்கு எப்பவுமே இருக்குது செயல்கள்ட. சத்தியயுகத்தில் பாவச்செயல்களை பற்றி கேள்வி எதுவும் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக அங்கு செயல்களை செய்கின்றீர்கள். நீங்கள் அங்கு ஆட்சி செய்கின்றீர்கள், அங்கு உண்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எந்த விதமான தவறான செயல்களையும் அங்கு செய்வதில்லை. ஏன்? நான் ஆத்மான்ற நீங்க சரீரம் நேரில் வந்துட்டீங்கதான் பாபா சொன்னார். எல்லாருமே இங்க பாவம் செய்துட்டு இருக்கிறோம். சரீர உணர்வு வந்துட்டாலே ஏதோ ஒரு விகாரம்
ஒட்டி கொண்டிருக்கு. அது ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இது ராவண ராஜ்யமாகும். நீங்கள் இப்போது ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். ஸ்ரீமத் என்பது என்ன? அந்த உயர்ந்த செயல்கள். அதன் மூலம் நான் ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறேன். அது புதிய உலகமாகும். பழைய உலகில் தேவர்களின் நிழல் கூட படிய முடியாது. பழைய உலகில் தேவர்களின் நிழல் கூட படிய முடியாது. அடிக்கடி சொல்வார் இல்லையா, தேவர்கள் இந்த பாவ உலகத்துல கால் வைக்க மாட்டினோம்னு சொல்லுவார். அதான் தேவர்களை மேல காட்டி வச்சிருக்கிறார் இல்லையா, பறக்கிற மாதிரி, வானத்தில் இருக்கிற மாதிரி. நீங்கள் இங்கு லட்சுமியின் விக்கிரகத்தை வைத்தால் அதன் நிழல் காணப்படுமானால் உயிர் வாழும் லட்சுமியின் நிழல் இருக்காது. அனைவரும் மறுபுறவி எடுக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீர் சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. நீர் சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. உங்களுடைய இந்த சக்கரமும் நீர் சக்கரம் ஆவி இல்லையா, பாபா அந்த சக்கரத்தை சொல்றார். ஒரு மழை பெய்யுது, அது ஆறுல தங்குது, ஆறோ குடத்துல தங்குது, அங்கிருந்து ஆவியாகுது, ஆவி திருப்பி மழையா போகுது, திருப்பி மழை, நீர் சக்கரம். அந்த மாதிரி என்ன எங்கட இல்லையா, உங்களுடைய இந்த சக்கரமும் தொடர்ந்தும் சுழல்கின்றது. இந்த விடயங்கள் உதாரணங்களை உபயோகித்து விளங்கப்படுத்தப்படுகின்றன. தூய்மையே அதிசிறந்த விடயம். குமாரி ஒருவர் தூய்மையானவராக இருப்பதனால் அனைவரும் அவருக்கு தலை வணங்குகின்றார்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்ம குமாரிகளும் ஆவீர்கள். உங்களில் பெரும்பாலானோர் குமாரிகள். இதனாலேயே அம்புகள் குமாரிகளால் எய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த அம்புகள் இந்த ஞான அம்புகள் ஆகும். பிசிக்கல் அம்பு இல்ல, ஞான அம்பு, ஞான வாழ்ந்துவார் பாபா. நீங்கள் அமர்ந்திருந்து அவர்களுக்கு பெரும் அன்புடன் விளங்கப்படுத்துகின்றீர்கள். சத்குருவான தந்தை ஒரே ஒருவரே. அவர் அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். மன்மனாபவ என கடவுள் கூறுகின்றார். இதுவும் ஒரு மந்திரமே. மனசை தாண்டு சொல்றது கூட ஒரு மந்திரமே. உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. லேசுப்பட்ட முயற்சி, இலகு ராஜயோகமான பெரும் முயற்சி தேவை. இந்த முயற்சி மறைமுகமானது. ஆத்மாக்கள் தமோ பிரதானமாகி விட்டார்கள். அப்படி ஆயிடுச்சுன்னா, தமோ பிரதானமாயினா என்ன, இன்னும் முயற்சி கஷ்டம். தமோ பிரதம்னா முழுக்க உடல் ஒன்றுக்கு வாரது. அப்போ அந்த மனசு அவர்கிட்ட கொடுக்கறது கஷ்டம். எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நீங்க மைண்ட் சுத்தி கொண்டிருக்கும். அவர்கள் மீண்டும் ஒரு முறை சத்துவ பிரதானமாக வேண்டும். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். முதலில் பிரிந்தவர்களே அவரை முதலில் சந்திக்கின்றார்கள். இதனாலேயே அன்பிற்கினிய நீண்ட காலம் பிரிந்திருந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளே என தந்தை கூறுகின்றார். நீங்கள் எப்போது பூஜிக்க ஆரம்பித்தீர்கள் என்பதை தந்தை அறிவார். நமக்கு தெரியும் எல்லாமே. எல்லாற்ற சாட்டும், இத்தனை கோடி மக்களோட சாட்டும் பாபாவுக்கு தெரியும் இல்லையா. நாங்க நிக்கிறோம் பாபா கொளிக்கிறோம்னு சொல்லி. அப்ப என்ன சொல்றார் பாபா, நீங்கள் எப்போது பூஜிக்க ஆரம்பித்தீர்கள் என்பதை தந்தை அறிவார். அது அரைக்கு அரைவாசி காலமாகும். அரை கல்பத்திற்கு இந்த ஞானமும் அரை கல்பத்திற்கு வழிபாடும் இருக்கின்றன. இரவும் பகலும் இருந்தன. 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் முற்பகலும் 12 மணி நேரம் பிற்பகலுமாகும். பாபா என்ன சொல்ல வார, சக்கரத்தை விளங்கப்படுத்துறார் மணிக்கூட்ட வச்சு. சக்கரமும் அரை அரைவாசியாக ஆகுமே,
அரிவாசியே ஆகும். பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் இருக்கின்றன. அவ்வாறாயின் அவர்கள் ஏன் கலியுகத்திற்கு இவ்வளவு நீண்ட ஆயுள் கால பகுதியை வழங்கியுள்ளார்கள்? எது சரி எது பிழை என்பதை இப்போது நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். சமய நூல்களில் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. கடவுள் வந்து பக்திக்கான பலனை வழங்குகின்றார். அவர் பக்தர்களின் பாதுகாவலர் என்றழைக்கப்படுகின்றார். பாதுகாவலர், அழகான ஒரு வார்த்தை இல்லையா? எப்பவுமே பாபா என்ன பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் அவருக்குங்க உடல்நலனுக்கு இருக்கிறேன், எந்த பயமும் இல்லை. நீங்கள் மேற்கொண்டு முன்னேறுகையில் சன்னியாசிகளுடன் அமர்ந்திருந்து அவர்களுக்கு பெரும் அன்புடன் விளங்கப்படுத்துவீர்கள். நீங்கள் அவர்களை நிரப்புமாறு கொடுக்கின்ற படிவத்தினை அவர்கள் நிரப்ப மாட்டார்கள். போம். அவர்கள் தங்கள் தாய் தந்தையின் பெயரை எழுத மாட்டார்கள். சிலர் இவ்வாறு செய்யலாம். பாபா அவர்களிடம் சென்று அவர்கள் ஏன் அனைத்தையும் துறந்தார்கள் என கேட்பதுண்டு. அவர்கள் விகாரங்களையும் அத்துடன் அவர்களது இல்லறத்தையும் துறந்து விட்டார்கள். நீங்கள் இப்போது இந்த பழைய உலகம் முழுவதையும் துறந்து விட்டீர்கள். பாபா வித்தியாசம் சொல்றார். அவையில் என்ன எல்லைக்குட்பட்ட விஷயத்துல துறக்கினான். பாபா சொல்ல நீங்க இப்ப முழு உலகத்தையுமே துறந்து விட்டீர்கள். உங்களுக்கு அப்புதிய உலகின் காட்சிகள் வழங்கப்படுகின்றன. அது விகாரமற்ற உலகம். சொர்க்கத்தின் கடவுளான தந்தையே சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் பூந்தோட்டத்தை உருவாக்குகின்றார். அவர் முட்களை மலர்களாக மாற்றுகின்றார். முதலாம் இலக்க முள் காம வாளாகும். முள்ளுண்டு சொல்லிட்டு பேருந்து என்ன சொல்ற? வாழுட்டார். முள்ளுண்டா குத்தும், வாழுண்டா அப்படியே வெட்டி. நீங்கள் காமத்தை வாள் என்றும் கோபத்தை தீய ஆவி என்றும் அழைக்கலாம். தேவர்கள் இரட்டை அஹிம்சாவாதிகள். விகாரம் நிறைந்த மனிதர்கள் அனைவரும் விகாரமற்ற தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னால் தலை வணங்குகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு கற்பதற்கே வந்திருப்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். ஆன்மீக ஒன்றுகூடல்களுக்கு செல்வது பொதுவான விடயமாகும். எல்லாரும் கும்பலா போயிருக்கலாம். இங்க நீங்க பாருங்க, செலக்டடாக தான் வந்திருக்கிறீங்க தானே. விடிய காத்தால் அலும்பி வாரண்டா சும்மா இல்லை. கடவுள் சர்வவியாபி என அவர்கள் கூறுகின்றார்கள். லௌகீக தந்தை ஒருவர் எப்போதாவது சர்வவியாபியாக இருக்க முடியுமா? நீங்க அப்பான்னு சொல்றீங்க, எல்லா இடத்துல இருந்து அது என்ன சாத்தியமாகும்? குழந்தைகளாகி நீங்கள் தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றீர்கள். தந்தை வந்து இப்பழைய உலகை புதிய சொர்க்க உலகமாக ஆக்குகின்றார். சிலர் நரகத்தை நரகமாகவே கருதுவதில்லை. நாங்க இப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறோம்ன்றே தெரியாது. இதுதான் சொர்க்கம் சொல்லிக் கொண்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதை விட இப்படிப்பட்ட உலகம் என்னென்று இருக்கும் சொல்லி கேட்பேன். செல்வந்தர்கள் இவ்வாறு நினைக்கின்றார்கள். சொர்க்கம் இதனை தரப்போகிறது. எங்களிடம் செல்வம், மாளிகைகள், விமானங்கள் போன்றன இருக்கின்றன. எங்களிடம் அனைத்தும் இருக்கின்றன. எங்களுக்கு இங்கேயே சொர்க்கம் இருக்கின்றது. ஆனா கதைச்சு பார்த்தா தெரியும், உண்மையா மனசுக்குள்ள அவளுக்கு முக்கியமான அமைதி இருக்காது. ஏதோ ஒன்றை பற்றி சொல்க. அதான் பாருங்கோ, ஒரு ஏழை வந்து அவ்வளோ நிம்மதியா நித்திர கொள்வான். பணக்கார எப்ப பணம் திருட்டு போகும், எப்ப நான் விழுவேன்னு சொல்லி அந்த நிம்மதி இருக்காது. இருக்குது இடத்துல அது இருக்குது. எங்களுக்கு இங்கே சொர்க்கம் இருக்கிறது சொல்லினான். குடிசைகளில் வாசிப்பவர்களுக்கு இது நரகமாகும். பாரதம் மிகவும் ஏழ்மை நிறைந்ததாகவும் கடனாளியாகவும் இருக்கின்றது. வரலாறு மீண்டும் நிகழ வேண்டும். தந்தை உங்களை மீண்டும் இரட்டை கிரீடதாரிகள்
ஆக்குகின்ற போதையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நான் என்ன ஆகிறேன்? இரட்டை கிரீடதார், எனக்கு இது கிரீடம் வைக்கிறார் பாபா. இப்போது நீங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறிவீர்கள். சத்தியுகம், திரேதா யுகத்தின் கதையை பாபா உங்களுக்கு கூறியிருக்கின்றான். பின்னர் சக்கரத்தின் மத்திய கால பகுதியில் நீங்கள் கீழிறங்க ஆரம்பிக்கின்றீர்கள். பாவ பாதை கீழிறங்கும் பாதையாகும். தந்தை மீண்டும் வந்து விட்டார். நீங்கள் உங்களை சுயதரிசன சக்கரதாரியாக கருதுகின்றீர்கள். நீங்கள் சக்கரத்தை சுற்றி ஒருவரின் கழுத்தை வெட்டுகின்றீர்கள் என்பதல்ல. பக்தியில சொல்லிச்சினா இல்லையா? அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணன் சக்கரத்தை சுழற்றுவதாக சித்தரித்துள்ளனர். அவர் அசுரர்களை அதன் மூலம் அழித்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறு எதுவும் இல்லை. நீங்கள் சுயதரிசன சக்கரதாரி பிராமணர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். சுயத்தை தரிசனம் பண்ற பிராமணர்கள். நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் இந்த ஞானத்தை பெற்று விட்டீர்கள். அங்கு தேவர்களுக்கு இந்த ஞானம் இருக்காது. அங்கு அவர்கள் சத்கதியில் இருக்கின்றனர். இதனாலேயே அது பகல் என்று கூறப்படுகிறது. பகல் என்ன? ஏன் இருட்டு பகல் என்று சொல்லப்படுறது? வெளிச்சம் என்றா என்ன வெளிச்சம்? தெளிவா இருக்கிறது இல்லையா? எனக்கு நான் என்னண்டு என்னை பற்றின தெளிவு இருக்கு. நான் யார் என்ற தெளிவு இருக்குது இல்லையா? இரவிலேயே கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. பகல்ல தட்டு தரமாற மாட்டோம், கிளியரா இருப்போம் இல்லையா? மக்கள் தமது பக்தியில் காட்சி ஒன்றை பெறுவதற்காக அதிகளவு ஹத்தயோகம் செய்கின்றார்கள். தீவிர பக்தி செய்பவர்கள் தமது உயிர்களையே பலி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது மாத்திரமே அவர்களுக்கு காட்சி அருளப்படுகிறது. இதெல்லாம் பக்தியில கதையில் இருக்கு இல்லையா? அபிராமி அந்தாதி இல்லையா? நிறைய கதைகள் இருக்குது. நாடகத்திற்கேற்ப அவர்களின் விருப்பங்கள் தற்காலிகமான காலப்பகுதிக்கு நிறைவேற்றப்படுகின்றன. அது கூட என்ன, நாடகத்தில் இருந்தா தான் நடக்கும் இல்லையா? கண்ணப்ப நாயனார் எப்படி செய்தார் இல்லையா? எத்தனையோ கதைகள் அந்த பக்தியின் மேக்சிமம். அது என்ன, தற்காலிகத்துக்காக நிறைவேற்றப்படுகிறது. எவ்வாறாயினும் கடவுள் எதனையும் செய்வதில்லை. பக்தி மார்க்கம் அரைக்கல்பமாக தொடர்கிறது. சொல்லி பாபா வாணியை முடிக்கிற இன்றைக்கு பாபா பக்தியே ஞானத்தை பற்றி சொல்லி, நல்லது, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, இப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். மீட்டே மீட்டே சிக்கிலதே அப்தாதாக்கா யாத் பியார் ஓ குட் மார்னிங். ருஹானி பச்சே ருஹானி பச்சே ருஹானி ஓ நமஸ்தே நமஸ்தே பாபா. நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, பாபா உங்களை இரட்டை கிரீடதாரிகள் ஆக்குகின்ற ஆன்மீக போதையை பேணுங்கள். நான் சுயதர்சன சக்கரதாரி பிராமணர்கள். நாங்கள் சுயதர்சன சக்கரதாரி பிராமணர்கள். உங்களுடைய புத்தியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திற்கான ஞானம் மூலம் தொடர்ந்தும் முன்னேறுங்கள். சரியா? உங்கள்
உங்களுடைய புத்தியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திற்கான ஞானத்தின் மூலம், ஞானத்தை வைத்திருப்பதன் மூலம் தொடர்ந்து முன்னேறுகிறார். இரண்டாவது, திறமை சித்தி எய்துவதற்கு தந்தை மீது உண்மையான அன்பு வைத்திருங்கள். பாருங்க, ஒரே ஒரு விஷயம் என்ன, தந்தை மீது உண்மையான அன்பு வச்சிருக்கிறீங்களா, திறமை சித்தி எய்வது சுலபம். தந்தையை நினைவு செய்கின்ற மறைமுகமான முயற்சியை செய்யுங்கள். அன்பு இருக்கிற இடத்துல நினைவு எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வரும். யாரில் அன்பு வச்சிருக்கீங்களோ அந்த நினைவு தான் வரும். அப்ப அப்பா பாபாவை நினைச்சா, அப்பாவை நினைச்சா ஆசித் ஒண்ணு சாகலாம். ஆசீர்வாதம், நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளராகி உங்கள் லேசான ஒளியாகவும் இருக்கும் வடிவத்தின் மூலம் எதிர்வரவுள்ள அனைத்து தடைகளையும் கடந்து பாய்ந்து செல்வீர்களாக. என்ன கடக்கிறது? பாபா சொல்றது, இப்ப நடக்கிற நேரம் இல்ல, ஓடுற நேரம் இல்ல, ஹை ஜம்ப் உண்டு, அதுவும் போயிட்டு. இப்ப பாபா சொல்ற பறக்க சொல்ற. ஹை ஜம்ப் பண்ணணும்னா என்னண்டு ஹை ஜம்ப் பண்ற? ஏதோ ஹை ஜம்ப் பண்றேன் அந்த வார்த்தை வருகிறதா, ஏதோ ஒரு தடை அங்க இருக்குது. அந்த தடைய தாண்டி நீங்க போகணும். அங்கதான். அப்ப உங்களுக்கு பாபா சொல்றாரு, கடைசி நேரத்துல நிறைய தடைகள் வரும். அப்ப அந்த தடைகள் எல்லாத்தையும் நீங்க நீக்க போறீங்களா, இல்லாட்டி அதுக்கு மேலால தாண்டி போறீங்களா? தாண்டணும்னா என்ன வேணும்? தாண்டணும்னா என்ன செய்யணும்? சும்மா இருக்க கூடாது. பாரம் இருந்தா தாண்டேலாம். பாபாட இருக்கணும் இந்த சொரூபம். பாரம் இல்லாட்டி தாண்டலாம். இன்னொன்று என்ன, பாபாட இணைந்த சொரூபமா இருக்கலாம். எனர்ஜி வேணும். பாயணும்டா நீங்க பிசிக்கலா எப்படி இருப்பீங்க, அந்த ஐட்லெட் பார்த்திருப்பீங்க இல்லையா, நிறைய சக்தி வேணும். எனக்குள்ள நான் பாபாவுண்ட சக்தியை ஃபில் பண்ணினாத்தான், என்ன ரிஃபைன் பண்ணினாத்தான் லைட்டா இருக்கிறது, மற்றது எனர்ஜியா இருக்கிறது. அப்பதான் நான் ஹை ஜம்ப் ஆகலாம். ஈவன் பறக்கிறதுக்கு கூட என்ன வேணும், லைட்னஸ் வேணும், சக்தி வேணும். ரிஃபைன் ஃபியூல் எல்லாம், அதாவது ரிஃபைன் ஆயில்கள் ஊற்றி நம் பெரிய ராக்கெட்டுகளுக்கு அந்த மாதிரி நான் இருக்கேன்னா, ரிஃபைன் ஆயில்ன்றது என்ன, ரிஃபைன் புத்தி ஞானம். பிராக்டிஸும் வேணும் தானே சிஸ்டர், பிராக்டிஸும் வேணும். அதுதான் யோகம் பாபா சொல்றதானே. உண்மையான நான் இருந்து வேணும், உண்மையா இருந்து வேணும். இவ்வளவு நான் என்ன சொல்லுங்கள 10 மினிட்ல அவ்வளவு பேரும் இருந்தவே உண்மையா பெரியார்கள்ட்ட கேளு. இருந்ததுதான் சொல்லி நம்ம இவ்வளோ கதையில் இருக்குது. யாரவையில் இல்ல அம்மியா, நாங்கதான் பிகேஸ் தான். அதுக்கு பாபாண்ட விளக்கம் என்ன, நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளராகி உங்களுடைய லேசாகவும் ஒளியாமிருக்கும் டபுள் லைட் வடிவத்தின் மூலம் எதிர்க்க உள்ள அனைத்தையும் தடைகளும் கடந்து பாய்ந்து செல்வீர்களாக. விளக்கம், எதிர்வரவுள்ள தடைகளை கண்டு களைப்படையாது அல்லது விரக்தி அடையாது, மாறாக ஒரு கருவி என்ற உங்களுடைய ஆத்ம உணர்வின் ஒளி வடிவிலான லேசாகவும் ஒளியாகவும் இருக்கின்ற வடிவத்தின் மூலம் ஒரு வினாடியில் அவற்றை கடந்து உயர பாய்ந்திடுங்கள். எந்த ஒரு தடைகள் என்ற பாறைகளையும் உடைப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஒரு வினாடியில் அதை பாய்ந்து கடந்து செல்லுங்கள். சிறிதளவு மறதியினாலேனும் ஒரு இலகுவான பாதையை
கடினமாக்காதீர்கள். உங்களால் தெளிவாக எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கையின் மேன்மையான இலக்கையும் காண முடிவதால், இது புத்தியில் இருக்கணும், உங்களால் தெளிவான எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கையின் மேன்மையான இலக்கையும் காண முடிவதால் ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். பாப்தாதாவும் உலகத்தினரும் உங்களை பார்க்கின்ற உங்களுடைய மேன்மையான வடிவத்தில் சதா ஸ்திரமாக நிலைத்திருங்கள். உங்களுடைய மேன்மையான வடிவத்தில். ஸ்லோகம்: சதா சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்திடுங்கள். இதுவே அதி உயர்வான கௌரவமாகும். சதா சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்திடுங்கள். இதுவே அது உயர்வான கௌரவமாகும். அவ்யக்த சமிகை என்ன? சரீரமற்ற ஸ்திதி இந்த பயிற்சி தானே இந்த மாசம் முழுக்க. அசரீரி மற்றும் விதேகி. இப்பொழுது குழுவாக ஒரு தூய எண்ணத்தில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அதாவது சதா ஸ்திரமான ஸ்திதியை உருவாக்குங்கள். அப்பொழுதே உங்களால் உலகின் சக்தி சேனையின் பெயரை போற்றச் செய்ய முடியும். தேவையான போது உங்கள் சரீரத்தின் ஆதாரத்தை எடுங்கள். தேவையான போது உங்கள் சரீரத்தின் ஆதாரத்தை துறந்து சரீரமற்ற வடிவத்தில் இருங்கள். ஒரு சரீரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை போன்றே லேசாக ஏற்றுக்கொண்டுட்டான். அந்த சரீரத்தில் இருந்து விடுபட்டிருங்கள். நான் விடுபட்ட ஆத்மா. இதுக்குத்தான் எத்தனையோ பயிற்சி பாபா சொல்லிக் கொண்டு வார. இப்பயிற்சியை இறுதி பரீட்சை தாளின் போது முதல் இலக்கத்தை கூறுவதற்கான அடிப்படையாகும். பாபா எல்லா வழிமுறைகளும் எங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். உங்களுக்கு முன்னால எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பயிற்சி பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. என்ன எக்ஸாம், என்ன கேள்வி வரும், எப்படி வரும் எல்லாம் சொல்லிட்டார் பாபா. நீங்க தான் அதை கடைசியில அதை பாஸ் பண்ண பாருங்க. அப்ப என்ன சொல்றார்? சரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கிற அந்த பயிற்சி தான் இறுதி பரீட்சை தாளின் போது நீங்க பாஸ் பண்றதுக்குரிய விடையா இருக்கு. விடையும் சொல்லி தந்துட்டார், கேள்வியும் சொல்லி விடையும் சொல்லி தந்துட்டார். அதை நீங்க எழுத வேண்டியதுதான். என்ன பிராக்டிக்கலா செய்ய வேண்டியதான் உங்களுடைய. ஓம் சாந்தி.